சரி சார், நீங்கள் ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்கிறீங்க. அவர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஐயா இருக்கார். அவர் நீங்கள் எந்த பரிகாரம் சொன்னாலும் செய்வார். ஒவ்வொருத்தருங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க. நீங்கள் இமயமலைக்கு போனால் முடியாது, அவங்களால பண வரவு அவங்களுக்கு இல்லை. ஸோ இதுக்கு மாறுபடுமா, இல்லை எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் தானே சார்? எல்லாரும் ஒரே மனுஷன் தானே. மனுஷன் ஒன்று தானே. அவர்கிட்ட செல்வ கிரகம் கொட்டி கிடக்கு, விட்டு செல்வ கிரகம் இல்லை, அவ்வளோதான். பரிகாரம் ஒன்று தான். என்னன்னா, நான் கொடுக்கறது டிரான்சிட்டு தசாபுத்திக்கு மாற்றி கொடுக்குறேன். நேச்சுரல் ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நான் கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய டிரான்சிட்டு கோச்சார கிரகம் எந்த கிரகத்து மேலே மோதுது, அதுதான் பிருகுத் நந்தி நாடி. அப்போ அந்த கோச்சார கிரகம் பிறந்த கால கிரகத்தில் எந்த கிரகத்து மேலே மோதிக்கிட்டு இருக்கு, அப்போ அதனுடைய உராய்வு தான் நமக்கு நெகட்டிவாக செயல்படுறது. அந்த உராய்வை பாசிட்டிவாக மாற்றுறது தான் நம்மளுடைய முறை, என்னுடைய குருநாதர் கொடுத்த கலை. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு பிறந்த கால செவ்வாய் மேலே கோச்சார சனியோ அல்லது கோச்சார சூரியனோ பிரயாணம் செய்யும் பொழுது என்ன மாதிரி பிரச்சனை வரும்? இப்போ உதாரணமாக சொல்கிறேங்க ஐயா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பிரச்சனை வரும், கரெக்டா? கார்த்திகை மாதம் பிரச்சனை வரும், மாசி மாதம் பிரச்சனை வரும், ஐயோ வைகாசி மாதம் பிரச்சனை வரும். ஏன்னா இந்த இடத்தெல்லாம் செவ்வாய் சனி சூரியன் காம்பினேஷன் அங்கெல்லாம் படும். கார்த்திகை மாதம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருப்பார்? விருச்சிகத்தில். என்னுடைய பிறந்த கால செவ்வாய் சனி அந்த சூரியனை பார்வை செய்யும், கோச்சார சூரியனை. அப்போ பிரச்சனை வரும். மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் மாதம் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கார். என்னுடைய பிறந்த கால சனி எங்கே இருக்கார்? ரிஷபத்தில். அதில் 10ஆம் பார்வை அந்த சூரியனை பார்க்குறாரு. இப்போ பிரச்சனை வரும். வராது சார், நம்ம இன்டர்வியூ இல்லை உள்ள உதாரணமாக சொல்கிறேன். அதே மாதிரி ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த கால செவ்வாய் சிம்மத்தை பார்வை செய்யும். ஆவணி மாதம் சூரியன் எங்கே போவார்? சிம்மத்தில் இருப்பார். பிறந்த கால செவ்வாய் சிம்மத்தை பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் எங்கே போவார்? அப்போ பிறந்த கால கிரகத்துக்கும் நிகழ்கால கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு கண்டவர் தான் பிருகு மகரிஷி. அதான் பிருகு நந்தி நாடின்னு அதுக்கு பேர். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம்? இது அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வக்கரமாச்சுன்னா 5-6 மாதம் ஒரே இடத்துல நின்றுடும். இந்த செவ்வாய் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இயங்கக்கூடிய விஷயத்தை போல தடைப்படுத்துறது செவ்வாய். ஐயா, ஒருத்தர் கும்பத்தில் சனி இருக்குது, நல்லா கேட்டுக்கிடுங்க. பிறக்கும் போது கும்பத்தில் சனி, இன்னைக்கு நிகழ்காலத்தில் கும்பத்தில் செவ்வாய். நல்ல கம்பெனி ஓடிட்டு இருக்கு, மிஷின் பூரா டப்புன்னு அடிச்சு எல்லாம் நின்று வச்சு ஓடிட்டு இருக்கிற மிஷின்லாம் பூரா ஃபயர் ஆயிடுச்சுங்கய்யா. உள்ள எலக்ட்ரிக்கல் ஷார்ட் ஆயிடுச்சு, பேனலில் பிரச்சனையாயிருச்சு, மிஷின் பூரா நிற்கிது, ஜாப் ஆர்டர் வாங்கி குமிஞ்சு கிடக்கு. டைம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் பாருங்க, ஒரு ஃபேக்ட்ரியை போய் இருக்கிற ஃபேக்ட்ரியில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ஃபேக்ட்ரியில் வாஸ்து தப்புன்னு நான் என்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேன், இது வேண்டான்னு. இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியை மாற்றுறதுக்கு, நல்ல இடம் அமைவதற்கு, இந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல 11ஆம் நம்பர்னு ஒரு நம்பரை போட்டு வைங்கன்னு வந்துட்டேன்.